சீயிங் ரெட். இது ஒரு ஷார்ட் ஃபிலிம், யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் போட்டிங்கனாலே வரும். தமிழ் தான். இதில் வந்து ஷாலினின்றவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி ரோஜுன்னு சொல்லி எழுதியிருக்காரு. இது வந்து இவங்க ஜி5யில் கூட ஒரு சீரீஸ் பண்ணியிருக்காங்க, கையும் களவும். ஜி5 சோனி லைவ் சம்திங். நீங்கள் அதுவுமே பாருங்கள், அவரோடது நல்லா தான் இருக்கும். நான் இது ஃபுல்லாகவே பிராமின் பேஸ்ட் இருக்கிறது தான். அந்த இதில் வேலை பார்த்தவங்க, டேரக்டர் எல்லாரோட நேமுமே அதுதான். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஸோ அதாவது பிராமின் அந்த ஒரு ஹேட்ரு ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் எடுத்ததே அவங்க தான் வச்சுக்கோங்களேன். இதில் என்ன மெயினாக அவங்க சொல்ல வந்தது என்னென்னா, ஒரு உமனை வந்து எவ்வளோ டம்ப் பண்ணி அவங்க வச்சுருக்குறாங்க அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அம்மா கேரக்டர் அவங்க வந்து இருந்துட்டு அவங்களோட மாமியாரோட மடி துணியை துவைச்சி போட்டுட்ருக்கே சொல்லுவாங்க. ரீசன் என்ன, அவங்க பெட் ரிட்டனாக இருப்பாங்க, அதுலேயே அவங்க இதெல்லாம் போயிட்டுறதுனால. ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப டயரிங்காக இருக்கும் எப்போ பார்த்தாலும் இதே பண்ண சொல்கிறதுனால. செகண்ட் திங் வந்து இருந்துட்டு, அந்த லேடியோட பையன், அவங்களோட டாட்டர்-இன்-லா, அவங்க வந்து இருந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஆஃபர் லெட்ரு வந்திருக்கும், இன்டர்வியூ லெட்ரு. அதை வந்து இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துருவார். ஸோ என்னோட நீ அதிகம் படித்து என்ன பண்ண போகிற, நான் எதாக இருந்தாலும் ஒரு நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அமைதியாயிருன்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கடுத்தது சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இருந்துட்டு இப்போ தான் பியூபர்ட்டி அட்டன் பண்ணியிருக்கு போல். அந்த பொண்ணை வந்து இருந்துட்டு எப்போதுமே சின்ன வயசுலேருந்து தூங்கி எழுந்திரிச்சு அவங்க தாத்தாவை தான் கட்டி பிடிச்சிட்டு பேசும் பழகம் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ போன வருஷம் வரைக்கும் என்னை இது பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ ஏன் என்னை தொடக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் போல். அது அவங்க தூங்கி எழுந்தோடனே குளிக்காமல் பல் தேய்க்காமல் அவங்க தாத்தாவை தேடிட்டு போகும்போது அவங்க அப்பா வந்து டக்குன்னு அடிச்சிடுவார். ஸோ இந்த விஷயம் எல்லாமே எப்படி இருக்கும்னா, இந்த 3 பேருக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அவங்க ஒதுங்கியிருப்பாங்க. ஒரு கோஸ்ட் கேரக்டர் மாதிரி ஒன்று காமிச்சு அது வந்து இருந்துட்டு கொண்டுட்டு வர மாதிரி. மேபி நான் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னால் ஐம் ரியலி சாரி. நான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் தான் சொல்கிறேன். ஸோ அந்த 3 பேர் இருக்கிறதுல பேய் ஓட்டுற மாதிரி ஒருத்தர் வருவார். அவனை வந்து இருந்துட்டு இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை மென்ஷன் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் படவா கோபி தான் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அவர் சொல்லுவார், யாரோ ஒருத்தவன் எவனோ பேருக்கு ஜாதிலாம் தெரியாது, சரி எப்படி இந்த பேய் போச்சுன்னா கழுவி விடணும், அதேமாதிரி அவன் வந்துட்டு போனாலும் கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச 20 minutes தான் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள்.